மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். போன வகுப்பில் முகவுரையாக கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் விஷயம் பார்த்தோம். முதல் 6 அத்தியாயம் ஜீவ தத்துவம், சுயமுயற்சி, கர்மயோகம், நம்மை பற்றிய அறிவு, நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்ன, போலியான சொரூபம் என்ன, ஆத்ம அனாத்ம விவேகம். இதை தெரிஞ்சுக்கிறோன்னா மனப்பக்குவம் வேணும்னு சொல்லி கர்மயோகத்தை சொன்னார். கர்மயோகம்னா செயல்படுவது, எப்படி செயல்படுவது, என்ன பாவனையுடன் செயல்படுவது, செயல்படுவதற்கு சுயமுயற்சி வேணும். அதனால் முதல் 6 அத்தியாயத்தில் ஆத்ம தத்துவம், நம்மை பற்றிய அறிவு, கர்மயோகம், சுயமுயற்சி, இது 3 வந்தது. 2வது இப்போ பார்த்துக்கிறது 2வது பகுதி 7லிருந்து 12 வரைக்கும். அங்கே நம்மை பற்றிய அறிவு, இங்கே கடவுளை பற்றிய அறிவு. கடவுள்னா என்ன, யார்? ஈஸ்வர ஸ்வரூபம் சொல்கிறது, ஈஸ்வர தத்துவம். அங்கே கர்மயோகம் சொன்னார், இங்கே கடவுளை பற்றி சொன்னதுனால பக்தி யோகம் சொல்லப்பட்டது. அந்த கடவுளை பற்றிய அறிவை அடைவதற்கு பக்தி யோகம் வேண்டும். பிறகு கடவுளுடைய அனுகிரகம் தேவை. பக்தி யோகத்தினால கடவுளுடைய அனுகிரகம் தேவைங்கிறது இந்த 6 அத்தியாயத்தில் முக்கியமாக சொல்லப்படுது. 7வது அத்தியாயத்தில் கடவுள் ஸ்வரூபத்தை சுருக்கமாக சொல்லிட்டார். பராப்பிரகிருதி, அபராப்பிரகிருதி, அழியாத ஒரு தத்துவம், அழியக்கூடிய அந்த மாயா தத்துவம்னு சொல்லி, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாததுனால தான் நம்மளுக்கு துயரம், பிரச்சனைகள், பிறவி, இந்த சம்சார கடலில் மூழ்கிறது அப்படிங்கிறத சொன்னார். அதை நீக்குவதற்கு என்ன உபாயம் சொல்லும்போது பக்தி யோகம், பக்தி வேணும்னு சொன்னார். அந்த பக்தியை பற்றி சொல்லும் பொழுது அதை 4 விதமான பக்தர்கள் அப்படின்னு பிரித்தார். அந்த 4 விதமான பக்தர்களை 2 பக்தியாக பிரித்தார். பயன்கருதிய பக்தி, பயன்கருதியா பக்தின்னு சொல்லி. பிறகு இந்த பயன்கருதாத பக்தியிலே 3 படிகளை சொன்னார். கர்மயோகமும் பக்தி, பக்தி யோகமும் பக்தி, ஞான யோகமும் பக்தின்னு சொல்லி 7வது அத்தியாயத்தில் சொல்லி முடித்தார். 8வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமான கருத்து வந்துச்சு. எல்லா அத்தியாயங்களையும் இந்த முக்தியை பற்றி சொல்லுவாங்க, கடைசியில் சொல்வார். அதில் ஜீவன் முக்தி, விதேக முக்திங்கிற கருத்து வரும் எந்த அத்தியாயம் எடுத்தாலும். ஜீவன் முக்தினா இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போதே, ஜீவனோடு இருக்கும்போதே ஆனந்தமாக நிறைவாக வாழ்வது. அப்படி வாழக்கூடிய மனசை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம ஜீவன் முக்தி அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். அப்படி ஜீவன் முக்தி அடைஞ்சவர்கள் இறந்த பிறகு மீண்டும் பிறப்பதில்லை. இதுக்கு பேர் விதேக முக்தின்னு பேர். இதுதான் பொதுவாக வேதாந்தத்தில், பக்தியில் எல்லாத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. இங்கேயே பூர்ணத்துவத்தை அடைகிறது, அதுக்கு பிறகு இறந்த பிறகு பிறக்காமல் இருக்கிறது. 8வது அத்தியாயத்தில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான கருத்து வந்துச்சு. அங்கே ஜீவன் முக்தியும் சொல்லலை, விதேக முக்தியும் சொல்லலை, கிரம முக்தின்னு சொன்னார். நாம் இங்கே சாதனைகள்லாம் பண்ணி கடவுளை அடையணும்னு சொல்லி சாதனைகள் பண்ணி ஞான யோகத்துக்கே வராமல் கடவுளை அடையணுங்கிற எண்ணத்தோடு இறந்தோம்னு சொன்னால் பிரம்மலோகம் போய் அங்கே போய் கடவுள் இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணி அங்கே முக்தி அடையும்னு சொன்னார். இது 8வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அதுக்கு 2 விதமான சாதகர்கள், 2 விதமான சாத்தியங்கள், 2 விதமான மார்க்கங்கள்லாம் சொன்னார். அதாவது சாதாரணமாக கடவுளை அடைய வேண்டும் பண்ணுற சாதகன், உலக சுகத்துக்காக பண்ணுற சாதகன், எல்லாம் தர்மமாக இருக்கவங்களை பற்றி, அதர்மமாக இருக்கவனை பற்றி பேசவே இல்லை. இவன் கடவுளை அடைய வேண்டும், பிரம்மலோகம் போய் அது என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஞானத்தை அடைகிறான். உலக சுகத்துக்காக, இந்திரிய சுகத்துக்காக தர்மமாக வாழ்கிறவன் சொர்க்கலோகம் போன்ற லோகங்களுக்கு போயிட்டு மீண்டும் திரும்பி வர்றான்னாரு. இவங்க போகிற வழி சுக்குலகதி, கிருஷ்ணகதின்னு சொல்லி 2 கதியை சொன்னார். வழி மார்க்கங்கள். இந்த தேவதையை கொண்டு போய் அங்கே போய் விட்டுரும், இந்த தேவதையை கொண்டு போய் இங்கே போய் விட்டுருன்னு சொன்னார். இதெல்லாம் நம்ம 8வது அத்தியாயத்தில் பார்த்து 9வது அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். இந்த அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். ராஜவித்யான்னா பெரிய அறிவு இருக்குது. ராஜன்னா உயர்ந்தது, இருக்கிறதே ராஜா தானே பெரிய ஆள். வித்யான்னா அறிவு, இருக்கிறதுலே பெரிய அறிவு எதுனா இதுதான். குஹ்யம்னா ரகசியம்னு அர்த்தம். இருக்கிறதுலே பெரிய ரகசியம் என்னென்னா இதுதான் ரகசியம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பினுடைய பெயர். இதில் நாம் பார்த்தோம், கொஞ்சம் விளக்கமெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வர ஸ்வரூபம்,
இதில் 4 தலைப்பு வருது. ஒன்று ஈஸ்வர ஸ்வரூபம், 2வது மோட்ச சாதனம், துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வழி, அது பக்தியை சொல்கிறாரு. அந்த பக்தியை இங்கேயும் 2 விதமாக சொல்லி, பிறகு பக்தியின் மகிமை, பக்தியின் சிறப்பு, இப்படி 4 தலைப்பு இந்த அத்தியாயத்தில் வருது. கடவுளுடைய ஸ்வரூபம் என்ன, அந்த கடவுளை அடைந்து மோட்சத்தை அடைவதற்கு வழி என்ன 2வது, பிறகு அதுக்கு பக்தி தான் வழின்னு சொல்லிவிட்டு அந்த பக்தியை 2ஆக பிரித்து 3வது தலைப்பு 2 விதமான பக்தியை சொல்கிறார். 4வது தலைப்பு பக்தியினுடைய மகிமையை பற்றி சொல்கிறார். இந்த 9வது அத்தியாயத்தில் வந்த கருத்தும் 7வது அத்தியாயத்தில் வந்த கருத்தும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிளில் சொல்கிறார், அவ்வளோதான் இதில் வித்தியாசம். நாம் இதில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், போன கிளாஸில் ஈஸ்வர சொரூபம், கடவுளுடைய சொரூபத்தை பற்றிய அறிவு, அதில் மொத்தம் 5 தலைப்பு வருது. முதல்ல கடவுள் சொரூபத்தை பற்றிய அறிவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அறிவின் பெருமை, அந்த அறிவின் பெருமை தான் ராஜ வித்யா ராஜ குஹ்யம். பிறகு என்ன சொன்னார்னா, அந்த அறிவை அடைவதற்கு என்ன தகுதி வேணும், நம்மை பற்றிய அறிவை அடைவதற்கு என்ன தகுதி வேணும் நாங்கள் பார்க்கும்போது கர்மயோகம்லாம் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் முதல் 6 அத்தியாயத்தில். இங்கே அந்த அறிவை அடைய தகுதி என்ன, 3வது கடவுளுடைய உண்மையான சொரூபம் என்ன. முதல் தலைப்பு அந்த அறிவை பற்றிய பெருமையை சொல்லி, அந்த அறிவு உண்மையான அறிவு எது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. பிறகு கடவுளுக்கும் இந்த உலகுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, பிறகு கடவுளுடைய செயல்கள் என்ன, இப்படி 5 தலைப்பு கடவுளை பற்றிய விஷயங்கள் வருது. கடவுள் சொரூபம் அல்லது ஈஸ்வர சொரூபம். போன கிளாஸில் இந்த முதல்ல ஈஸ்வர சொரூபத்தில் ஈஸ்வர சொரூபத்தை பற்றிய அறிவின் பெருமையை பார்த்தோம். அந்த அறிவின் பெருமை தான் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு. அந்த அறிவு எப்படிப்பட்டதாக இருக்குது, பெரிய அறிவாக இருக்குது, அந்த அறிவு ராஜ வித்யாவாக இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும் பகவராயில் ராஜ குஹ்யமாகவும் இருக்குது. போன கிளாஸில் பார்க்கும் பொழுது ஏன் இது ரகசியம் அப்படிங்கிறது பார்த்தோம். குஹ்யம் சொன்னால் எது உயர்ந்ததோ அது ரகசியமாக இருக்கும், முதல் கருத்து. பிறகு எதை எளிதில் வாங்க முடியாதோ அதை ரகசியமாக வச்சுருப்பாங்க. மற்ற கடைகளெல்லாம் போனால் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், பொருள்கள்லாம் நகை கடையில் எடுத்து பார்க்க முடியுமா, பூட்டி வச்சுருப்பான், திறந்து அவன் எடுத்து காமிப்பான், ஏன்னா உயர்ந்தது அதெல்லாம் பூட்டி வச்சுருப்பாங்க. அது வைரம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பூட்டி வச்சுருப்பான். ரகசியமானதை எளிதில் வாங்க முடியாது, உயர்ந்ததை மேலானதாக பெறுவது கடினமாக இருக்கும். இன்னொன்று கவனமாக கையாள வேண்டும், தகுதி உடையவர்களுக்குத்தான் சொல்ல வேண்டும், தகுதி இல்லாதவர்களுக்கு எவ்வளவு பேருக்கு சொன்னாலும் சரி புரியாது, அது ரகசியமாகவே இருக்கும். இப்படிலாம் பார்த்தோம். இந்த விஷயத்தில் உயர்ந்ததுன்னு சொல்லும் பொழுது ரகசியமாக இருக்குது எப்பொழுதுமே உயர்ந்ததாக இருக்கும். பிறகு எளிதில் வாங்க முடியாதுன்னா மற்றது மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து வாங்க முடியாது. ஒன்று நம்மளுக்கு அதை கிரகிக்கிற சக்தி இருக்கணும், இன்னொன்று ஒரு பணிவோடு போய் தான் வாங்க முடியுமே ஒழிய இந்த அறிவை எவ்வளோ செல்வம் கொடுத்தாலும் இதை சொன்னாலும் புரியாது. ஒரு கர்வத்தோடு போனால் இந்த இது புரியவே புரியாது. கத்தியை கவனமாக கையாளுறது மாதிரி இதை கவனமாக கையாளலைன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தத்துவத்தில் கடைசியில் என்ன சொல்வார், கடவுளும் நானும் ஒன்றுன்னு சொல்லிடுவார். அப்போ நான் கோயிலுக்கு போவோமாண்ணா, கடவுள் எதுக்கு கோயிலுக்கு போனால் அங்கே எதுக்கு, நானே கடவுள் தானே அப்படிங்கிற தவறான புத்தியெல்லாம் வந்துடும். அதனால் இதை கவனமாக கையாளலைன்னா டேஞ்சர் ஆகிடும். பிறகு தகுதி உள்ளவர்களுக்குத்தான் சொல்ல வேண்டும், தகுதி இல்லாதவங்களுக்கு சொன்னால் அது தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்கிறாரு. இது எவ்வளவு பேருக்கு சொன்னாலும் கூட ஏன் ரகசியமாக இருக்குன்னு சொன்னால் புரியாது. 1,00,000 பேர் கூட சொல்லுங்கள், அவனுக்கு புரிஞ்சாதான் உண்டு, புரியலைன்னா புஸ்தகத்தில் எல்லாத்துல இருக்கே. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா கீதையை படித்தா நல்லது, எல்லாருக்கும் தெரியுமா தெரியலையா, வேதாந்தம் படித்தா நல்லது, புஸ்தகம் இருக்கா இல்லையா, ஏன் வாங்கி படிக்கிற, எல்லா துக்கமும் போயிடும் கேள்வியெல்லாம் படுறோம், கேள்விப்பட்டாலும் படிக்கிறோமா, ஏன்னா புரியாது, புஸ்தகத்தில் இருக்கிற ரகசியமாக இருக்குது. அதனால் இது ராஜ குஹ்யம்னர். 2வது ராஜ வித்யா. ராஜ வித்யான்னு சொன்னால் இதை விட உயர்ந்த அறிவு எதுவுமே இல்லை. உலகத்தில் நீ எந்த அறிவை பெற்றாலும் அந்த அறிவு மாற்றத்திற்கு உட்பட்டது. சொன்னேன், ஒருத்தன் நல்லவன் இன்னைக்கு சொல்லுவான், அவன் நல்லவங்கிற அறிவு வந்திருக்கு, நாளைக்கே அவன் கெட்டவங்கிற அறிவு வந்துடும்.
வருதா இல்லையா? இன்றைக்கி ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான், நல்லவனாக இருப்பான். சயின்ஸ் இன்றைக்கி ஒன்றை கண்டுபிடிச்சி சொல்லுது, அதே சயின்ஸு அடுத்த நாள் மாற்றிடுது. மெடிசனில் கூட பார்த்திங்கன்னா எத்தனை மெடிசன் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மெடிசன் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பென்சிலின்னு ஒரு ஊசி வந்துச்சு. பென்சிலின் தானே, எல்லா நோய்க்கும் ஒரே டோஸ் தான், ஒரே ஊசி தான். இன்றைக்கி அது போடுறதே கிடையாது. அதுதான் பெஸ்ட்டுன்னு இருந்துச்சு, இப்போ அது பெஸ்ட்டு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஒரு மருந்து கூட இன்றைக்கி எது பெஸ்ட்டாக இருக்கோ அது நாளைக்கு வேறு மாறி போயிடுது. இப்படி எதை சம்பந்தப்பட்ட அறிவாக இருந்தாலும் அது மாற்றத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது. மற்ற எதுவும் மாறுறதில்லை. ஆனால் இந்த அறிவு எப்பொழுதும் மாறுவதில்லை. ஒரு அறிவை பெற்ற ஒருத்தர் பெரிய தத்துவ ஞானி வருவீங்க, ஒரு இது பெரிய டேலண்ட்டாக இருக்கான்னு வச்சு, இன்னொருத்தன் வந்து அவன் அறிவை பொய்ன்னு சொல்லிடுவான், இல்லாட்டி அதை விட பெரிய அறிவை நிரூபிச்சுட்டு போயிடுவான். இந்த அறிவுக்கு மேலே வேறு எந்த அறிவும் வந்து இதை நிராகரிக்கவே முடியாது. இதுதான் கடைசி ஃபுல் ஸ்டாப் அறிவு. அதனால் இது ராஜ வித்யா. கனவு சொன்ன, கனவுல சொன்னால் உண்மையும் பொய், கனவுல சொன்னால் பொய்யும் பொய், கனவே பொய். அது மாதிரி இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இது புனிதமானது. இந்த அறிவு புனிதமானது. இதுக்கு மேலே புனிதமானது இல்லை. ஏன்னா மற்ற அறிவெல்லாம் டெம்பரவரியாக மனசில் இருக்க குறையை நீக்கும். இந்த அறிவு பூரணமாக முழுமையாக மன துக்கத்தை நீக்குகிறது. பிறகு பொறாமை, கர்வம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலோட்டமாக நம்ம பக்தியில் இதிலெல்லாம் போகும். ஆனால் கர்வம் வந்துடுது, பொறாமை வந்துடுது. இந்த அறிவை நிலை பெற்று விட்டால் பொறாமையும் வராது, கர்வமும் வராது. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். நிறைய தபஸ் பண்ணவங்களும் என்ன பண்ணுறாங்க, கர்வம் வந்துடுது. இன்னொரு தபஸ் பண்ணுற ஆளை பார்த்து கூட பிடிக்க மாட்டேங்குது. ஒரு அதாவது இந்த பொறாமை பார்த்திங்கன்னா, ஒருத்தர் நல்லவராக இருப்பார், நல்லா தானம் பண்ணுவார், உலகத்துக்கு நல்ல காரியம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்னொருத்தர் நல்லவராக இருப்பார், அவரும் தானம் பண்ணுவார். அவர் இவரோட கூட நல்லவராக இருந்தால் இவருக்கு பிடிக்காது. இவர் நல்லவர் தான், அவர் நல்லவர் தான், ஏன்னா அது ஊடுருவி உள்ளே இருக்குது. இருந்தாலும் கூட இதெல்லாம் முக்கியமாக வந்து இந்த ஞானம் வந்தாத்தேன் 100% போகும். இதுக்கு வர்றதுக்கு அது பின்னாடி வருது. பொறாமைங்கிறது இந்த தகுதியில் சொல்ல போகிறார், அங்கே பார்க்க நம்ம அதெல்லாம். அதனால் இன்னொன்று என்னென்னா, பெரிய அகங்காரம், கர்வம், நான்கிறது. எவ்வளவு பெரிய தபஸ்விகளும் பாருங்கள், நல்லா தபஸ் பண்ணி கடவுளை அடைஞ்சிட்டு வந்த உடனே வர்றது முதல்ல கர்வம் தான். இரண்யகசிப்பாக இருக்கட்டும், ராவணனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கர்வம் வருது. இந்த அறிவை பெற்றுவிட்டால் தவத்திலே கர்வம் வந்துடுது. என்னை விட தவம் பண்ணவன் இல்லை, என்னை விட பக்திமான் இல்லைன்னு. ஆனால் இந்த பக்தியினால் இந்த கடவுளை பற்றிய அறிவு வந்துவிட்டால் அந்த கர்வம் வருவதில்லை. இது பாவ புண்ணியத்தை மூக்கி பாவத்தையும் நீக்கும், புண்ணியத்தையும் நீக்கும். அதனால் அவன் பிறவா நிலையை அடையக்கூடியது. பிறகு இதனுடைய பலன் எப்படின்னா, மற்ற படம்லாம் கொஞ்சம் லேட்டாகும். இப்போ ஒரு பூஜை பண்ணுறீங்க, ஒரு ஜோசியர் வந்து இத்தனை நாளைக்கு நீ பாலாபிஷேகம் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு, இந்த ஹோமம் பண்ணு, இத்தனை நாளைக்கு விரதருன்னு சொன்னால் அது பலன் கிடைக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். இந்த அறிவை பெற்றுவிட்டாலே, இந்த அறிவு புரிய ஆரம்பிச்சிச்சுனாலே உடனே பலன் கிடைக்கும். நம்ம மனசில் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இது அப்படிப்பட்ட அறிவு. சாப்பிட்ட உடனே பசி நீங்கிரும் பார்த்துங்க, அது மாதிரி இந்த அறிவு வந்த உடனே அறிவு பசி நீங்கிரும். வேறு எதையும் அடைய வேண்டிய அவசியத்தில் இல்லை என்று பொதுவாக தர்மத்தில் நிலைநிற்க வைக்கும். சில நேரங்களில் இந்த அறிவை பெறுவது ரொம்ப கடினம்னு தோணும். இன்னொரு பக்கம் ஆர்வம் ரொம்ப இருந்தால் இது மாதிரி எளியது எதுவுமே இல்லை. மேத்ஸ் வந்து கஷ்டமானு கேட்டால் பெரும்பாலான சொல் கஷ்டம்தான். அந்த மேத்ஸில் விருப்பம் உள்ளவனை பாருங்கள், அவனுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்கிறதுலே சப்ஜெக்டில் எது ஈஸின்னா மேத்ஸு. அது விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி கஷ்டம் உலகத்தில் எதுவும் இல்லை அவனுக்கு, மற்றபடி ஸ்டூடெண்ட்டுக்கு. அது மாதிரி இதில் விருப்பம் அதிகமாக வந்துருச்சுன்னா இதை மாதிரி எளியது எதுவுமே இல்லை. இதில் ஆர்வம், அந்த முமுட்சுவம் வந்துருச்சுன்னா மிக மிக எளியது. கடும் தவத்தில் சித்தி பெறுவது கூட எளிது, அதை காட்டிலும் இது எளிது. இதை புரியணுங்கிற ஆர்வத்தோடு வந்தோம் சொன்னால் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பிறகு கடைசியில் இது அழியாத சொர்க்கலோக பலனை விட உயர்ந்த பலனை கொடுப்பது. சொர்க்கலோக பலன் கூட என்னாகும், திருப்பி வந்துடுவோம். இந்த பலன் அதுக்கு ஒரு முடிவு உண்டு.
சொர்க்கம் போன்ற உயர்ந்த லோகங்களை அடைந்தாலும் திரும்பி வர வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இதுக்கு அது இல்லவே இல்லை. இது நிறைவான பலன், அழியாத பலனை கொடுப்பது. இது உயர்ந்த அறிவாக இருப்பதால் ராஜகுக்கியம். பிறகு அனைத்து துயரத்திலிருந்தும் இதுதான் நீங்கும். 2வது அத்தியாயத்தில் முதல்ல உபதேசத்தை ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுறாரு? துயரத்தை ஞானந்தே போக்கும்னு ஆரம்பிக்கிறார். பகவத்கீதையினுடைய ஸ்டார்டிங்கே அதுதான். அங்கே நம்மை பற்றி அறிவுங்கிறாரு, இங்கே கடவுளை பற்றி அறிவுங்கிறார். அப்போ ரெண்டு என்ன? ஒன்று தான். ரெண்டு ஒன்று தான். அப்போ இங்கே எப்படி வரும்னா, அந்த ஞானம் எப்படிப்பட்ட அறிவாக இருக்கும்னா, கடவுள் இருக்கிறார் என்ற அறிவு கடவுளாகவே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவாக மாறும். கடவுளாக இருக்கிறேன்னா நான் சிவனாக இருக்கிறேன், விஷ்ணுவாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. கடவுளுக்கு ஆதாரமான தத்துவமும் எனக்கு ஆதாரமான தத்துவம் ஒன்று தான். இந்த உடலும் மித்தியா, கடவுளும் மித்தியா. அன்றைக்கி ஒரு கதை கூட சொன்னேன், கேள்வி கேட்டதுக்கு அதை பற்றி விளக்கமெல்லாம் கொஞ்சம் சொன்னேன். இது அப்படிப்பட்ட அறிவு. பிறகு இந்த அறிவு, இறைவனை பற்றிய அறிவு நல்லா தெளிவாக இருந்தால் தான் கடவுள் மேலேயே பக்தி வரும். இல்லைன்னு சொன்னால் பக்தி வராது. பொதுவாக ஒருத்தர் கடவுள்கிட்ட போய் எப்படி ஏன் பக்தி செலுத்துகிறான்? நம்மளோட பெரிய ஆள், கடவுள் நம்மளோட உயர்ந்தவர், எல்லாத்தையும் படைச்சவன் ஒரு அறிவு இருக்குது பொதுவாக. அந்த அறிவு இருக்கிறதுனால கோயிலுக்கே போகிறான், அவரால் எல்லாம் செய்ய முடியும்ட்டு. மேலோட்டமான அறிவு. இன்னும் தெளிவான ஒரு அறிவு இருந்துன்னு சொன்னால் இன்னும் என்ன செய்யும்? அந்த பக்தி நம்மளுக்கு கூடும், அவர் மேலே அன்பு வருங்கிறாங்க. அதனால் இந்த அறிவை பெறுவது, இந்த அறிவை பற்றி தெரிஞ்சுக்கிறது மிக மிக உயர்ந்தது. இந்த அறிவினுடைய பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்போ ஒருத்தர்கிட்ட பிரியமாக இருக்கிறாங்க. அந்த பிரியத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு சொன்னால், அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அவரை பற்றி அறிவு நம்மளுக்கு அவருக்கு பிடிச்சதை கொடுத்து பிடிக்காத கொடுக்காமல் இருந்தால் நம்ம பிரியத்தை வெளிப்படுத்துகிறதா அர்த்தம். உண்மை தானே? இப்போ ஒரு குழந்தை இருக்குது, ஊரில் நம்ம பேத்தியோ பேரனோ சொந்தக்கார குழந்தை இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த குழந்தைக்கு இந்த சாக்லேட் பிடிக்குன்னு வாங்கிட்டு போகிறீங்க. அது ஐயே இந்த சாக்லேட் பிடிக்காது அப்படின்னு எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு நம்ம மேலேயும் பிரியம் வராது. நம்மளுக்கு அந்த வாங்கிட்டு போயும் கூட என்ன ஆகுது? அந்த பிரியம் போயிடுது. இதே அதுக்கு எது பிடிக்கும்னு கேட்டு, அதுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சதை வாங்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ கடவுளை பற்றிய அறிவு நம்மளுக்கு தெளிவாக இருந்தால் இன்னும் அன்பு நம்மளுக்கு கூட வரும். ஒருத்தட்ட என்ன நல்லா சாப்பிடுவார் எது சாப்பிட மாட்டான்னு தெரிஞ்சு அவருக்கு விருப்பமானதை கொடுத்தா அதை அன்பை வெளிப்படுத்த முடியும். விருப்பம் இல்லாத கொடுத்தா வெளிப்படுத்த முடியாது. தயானந்தசாமி ஒரு இடத்துக்கு சாப்பிட போன கதை சாப்பிட போயிருக்கார். நிறைய காய் வச்சுருக்காங்க, வெஜிடபிள்ஸ் நிறையா வச்சா, பாவக்காய் வச்சுருக்காங்க. அவருக்கு பாவக்காய் பிடிக்காது. என்ன பண்ணிவிட்டார்? பிடிக்காத சாப்பிட்டோன்னு பாவக்காயை சாப்பிட்டார். அவங்க என்ன நினச்சிட்டாங்க? திருப்பி கொண்டாந்து அதே பிடிக்குன்னு வச்சுட்டாங்க. என்னடா வம்பா போச்சு அப்படின்னு. பிறகு வழி இல்லை, அப்புறம் அதை சாப்பிட்டார். 2-3 தடவை வச்சு விட்டாங்க. சொல்லவும் முடியலை அவரால். சரின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டாரு. அடுத்த வீட்டுக்கு போகிறார், அங்கே பாவக்காய். இன்னொரு வீட்டுக்கு போகிறார். இந்த அம்மா சொல்லி பிடிச்சி, அவருக்கு பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பிடிச்சி எல்லார் வீட்டுக்கு எங்கெங்கே சாப்பிட போகிறாரோ அங்கே எல்லாம் போய் இவருக்கு பாவக்காய் பிடிக்கும்னு சொல்லி ஏன்னா அத்தனை இடம் வாங்கி சாப்பிட்டாரு. அப்போ அவருக்கு விருப்பம் இல்லாத கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு எது பிடிக்கும்னு அறிவு தெரியலை, அவரை பற்றி அறிவு இல்லை. நம்ம அன்பை வெளிப்படுத்தணும்னா அந்த அறிவு தெரிஞ்சாதான் வெளிப்படுத்த முடியுமே, வெளியிலாட்டி வெளிப்படுத்த முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதனால் கடவுளை பற்றிய அறிவு தெரிஞ்சோம்னு சொன்னால் நாம் அதனுடைய மகிமையை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அன்பையும் வெளிப்படுத்த முடியும். அடுத்த தலைப்பு, இங்கே குக்கியமான ராஜ வித்யாவை பெறுவதற்கு தகுதியை சொல்கிறார். இந்த அறிவை பெறுவதற்கு தகுதி 2 தகுதி சொல்கிறார். ஒரு தகுதி பொறாமை இல்லாத மனம்ங்கிறார். இனி ஒரு தகுதி இறைவன் மீது நம்பிக்கை. நிறைய தகுதி இருக்குது. இந்த இடத்துல சொல்கிறது 2 தகுதி சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, இந்த பொறாமை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறாமை எல்லார் மனசுலையும் ஊடுருவி இருக்குது, இல்லாத ஆளே கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கைக்கு வந்தவங்களுக்கு தனக்கு பொறாமை இருக்குன்னு தெரியும், நீக்க முயற்சி பண்ணுவாங்க. ஓரளவுக்கு நீச்ச முயற்சி பண்ணி குறைச்சிக்கிட்டு வருவாங்க.
அந்த குறைச்சிக்கிட்டு வந்து ஞானத்தை பெற்ற பிறகு முழுசாக நீங்கிரும் பொறாமை. அது வரை கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே இருக்கும். இந்த பொறாமை என்ன பண்ணும்னா, முதல்ல யார் அழிக்கும் தெரியுமா? நம்ம யார் மேலே பொறாமை, ஒரு கத்தி எடுத்து ஒருத்தர் மேலே தாக்குனா அந்த கத்தி யார் அழிக்கும்? யாரை தாக்குறோமோ அவனத்தை அழிக்கும். ஒரு கம்பெடுத்து ஒரு ஆள் அடித்தா யாருக்கு வலிக்கும்? முதல்ல அடி பெற்றவனுக்கு தான் வலிக்கும். நம்ம பொறாமையை ஒருத்த மேலே பட்டோம்னா யாருக்கு முதல்ல பாதிக்கும்? அவனுக்கா நம்மளுக்கா? முதல்ல பாதிக்கிறது நம்ம தான். மற்ற ஆயுதமெல்லாம் அவனை முதல்ல அழிக்கும், ரெண்டாவது நம்மளுக்கு பிரச்சனை. இந்த ஆயுதம், பொறாமைங்கிற ஆயுதம், நம்மளை முதல்ல அழிச்சிட்டு அவன் அழிக்கும். நம்ம வயிறு முதல் எரியும். ஒரு அமிலத்தை கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில், தாமிர பாத்திரத்தில் ஊற்றுனா அந்த பாத்திரத்தில் பிடிக்கிற அமிலமே என்ன ஆகும்? பாத்திரத்தை அழிச்சிடும். முதல்ல பாத்திரத்தை அழிச்சிட்டு மற்றதை அழிக்கும். அது மாதிரி இந்த பொறாமை முதல்ல பொறாமை, கோபமெல்லாம் முதல்ல நம்மளை அட்டாக் பண்ணும். அதுக்கு பிறகு மற்றவங்களை அட்டாக் பண்ணும். ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறது நம்மளை தான். அது இல்லாத மனம்ங்கிறது, இல்லாதன்னா மேக்சிமம் குறைந்த மனநிலையும் புரிஞ்சுங்க. ஞானம் வந்தாத்தே 100% பொறாமை போகும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பொறாமை போனால், இந்த இதில் சொல்கிறேன், பொறாமை போனாத்தான் ஞானம் வரும்னு சொல்கிறீங்க. ஞானம் வந்தாத்தான் பொறாமை முழுசாக போகுங்கிறீங்க. என்ன கான்ட்ராவர்சியாக இருக்குன்னு கூட ஒரு கேள்வி வருது. பொறாமை போனாத்தான் ஞானம் வரும், ஞானம் வந்தாத்தான் பொறாமை முழுசாக போகும்னா அப்போ எப்படி? உடல் கொஞ்சமாவது ஆரோக்கியம் இருந்தால் தான் எக்ஸசைஸ் செய்ய முடியும். எக்ஸசைஸ் செஞ்சால் தான் முழு ஆரோக்கியம் வரும். ஆரோக்கியமே இல்லாமல் எக்ஸசைஸே பண்ண முடியாது. அப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி முழு ஆரோக்கியம் வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கும். அது மாதிரி இது அப்படிங்கிறார். பிறகு 2வது பகுதி சிரத்தை, நம்பிக்கை. 4வது அத்தியாயத்தில் சிரத்தாவான் லபதே ஞானம்னார். சிரத்தை உள்ளவன் ஞானத்தை பெறுகின்றான். இந்த நம்பிக்கைங்கிறது எப்படின்னா, ஒரு அறிவை பெறுகிறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சாதனை. பூமி சுற்றுகிறது, சூரியன் நிற்கிறது அப்படின்னு ஒரு வாத்தியார் சொல்கிறார் ஸ்கூலில் போய். இவனுக்கு இந்த அறிவை பெறணும்னா முதல்ல அது எப்படி சார், இங்கே நின்றுக்கிட்டு தானே இருக்குது, அசையாமல் தானே நிற்குது, எப்படி சார் சுற்றுதுன்னு இவன் நம்பாமல் கேட்டான அறிவை பெறவே முடியாது. அதுக்கு முன்னாடி வாத்தியார் சொல்கிறதுல உண்மை இருக்கலாம் நம்பி எப்படி சார்னு கேட்கணும். இது முதல்ல இந்த அறிவு அவனுக்கு வரல. பூமி சுற்றுதுங்கிற அறிவு அவனுக்கு வரல. ஆனால் வருவதற்கு முன்னாடி அவர் சொல்ல நம்பிக்கை வேணும். நம்பின பிறகு அவர் அந்த அறிவை புகுத்திட்டார்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு அது நம்பிக்கை இல்லை, அறிவு. அது அறிவு. அறிவு வருவதற்கு முன்பது நம்பிக்கை வேணும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ரூமில் இப்போ 15 பேர் உட்காந்துருக்குறீங்க, இதை நம்புங்கள்லாம் என்கிட்ட சொல்லணுமா? அது எனக்கு அந்த அறிவு இருக்கே. இதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அறிவை பெற்ற பிறகு நம்பிக்கை தேவையில்லை. அறிவை பெறுவதற்கு முன்பு நம்பின பிறகு தான் அந்த அறிவே நம்மளுக்கு உள்ளே போகும். உள்ளே போயாச்சுன்னா அது அறிவு, நம்பிக்கை இல்லை. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாதனை தான் நம்பிக்கை. அதாவது ஒரு பெரியவர்கிட்ட போய் கேள்வி கேட்டாங்களாம், நீங்கள் கடவுள் இருக்கிறான்னு நம்புகிறீங்களான்னு கேட்டாங்க. நான் நம்பலேன்னாராம். என்ன இப்படி சொல்கிறீங்கன்னாராம். அதனால் கோயிலுக்கெல்லாம் போகிற பூஜை எல்லாம் பண்ண வழிபடு. என்ன கடவுள் இருக்குது நம்ப மாட்டீங்களா? எனக்கு தெரியும்ப்பா இருக்காருன்னு, அதே நான் நம்பணும் அப்படின்னாராம். அவர் இருக்கிறான்னு நல்லா தெரியும், பிறகு நான் நம்பணும். புரியுதா? நான் சொன்னேன், இப்போ நீ 15 பேர் இருக்காங்க, நம்ப முடியும், இருக்கிறான்னு தெரியுமேப்பா, நான் ஏன் நம்பணும்? நம்பிக்கைக்கு அறிவுக்கு வித்தியாசம் இருக்கா? அறிவை பெறுவதற்கு முன்பு தான் நம்பிக்கை. அறிவை பெற்றாச்சுன்னா அது சிரத்தை இல்லை, அது அறிவாக மாறிவிடும். எல்லாவற்றையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பித்தான் பிறகு அறிவை பெற முடியும். நம்பிக்கை இல்லைன்னா அறிவை பெற முடியாது. 3 இடத்துல நம்பிக்கை வேணுங்கிறார். இந்த தத்துவ விஷயத்தில் அத்வைத ஞானத்தில் நம்பிக்கை வேண்டும். ஏன்னா அதுதான் நம்ம புரிஞ்சிக்கிறாத விஷயம். கடவுள் எங்கே இருக்கிறாரு, படைக்கிறாரு, நாம் படைக்கப்பட்டவன்னா பிரச்சனையே இல்லை, அது பொதுவாக நம்பலாம். அவர் நான் ஒன்றுனா எப்படி சொல்ல முடியும்? இல்லை உள்டாவாக பேசுகிறீங்க, ஆணவத்தில் பேசுகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி இல்லை. வேதம் சொல்லியிருக்கு, மகான்கள் சொல்லியிருக்கிறாருன்னா அப்போ அதில் நம்பிக்கை வராது. அதை முதல்ல நம்பணும் அத்வைத ஞானத்தில். பிறகு அதை பெறுவதற்கு குருவும் சாஸ்திரமும் தான் வேண்டும்ங்கிறதுலையும் நம்பிக்கை வேணும். பிறகு இதனுடைய பலன்தான் நிறைவை கொடுக்குங்கிற நம்பிக்கை வேணும். இந்த 3 விஷயத்தில் நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம
இதில் இந்த அறிவை பெற முடியுங்கிறார். சிரத்தை முக்கியம். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவுங்கிறார். இந்த பிறப்புங்கிற இதிலிருந்து நீ தாண்டி போகணும்னு சொன்னால் செம்பொருள் பரம்பொருளை பற்றிய அறிவு தான் வேணுங்கிறார். அதை கண்டாத்தே முடியும் திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த அறிவினுடைய பலனிலும் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இல்லைன்னா ஞானமும் வராது, ஞான பலனும் வராது. பிறவி சூழலில் நாம் சிக்கி தவிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்த தலைப்பு, முக்கியமான தலைப்பு, கடவுளின் சுரூபம். இப்போ ராஜ குக்கியம்னா என்னன்னு பார்த்துட்டோம், ராஜ வித்தியானா என்னன்னு பார்த்துட்டோம். பிறகு தகுதி பொறாமை இல்லாத மனசு, நம்பிக்கையுள்ள மனசுன்னு பார்த்தோம். இங்கே அடுத்தது முக்கியமானது கடவுளின் உண்மையான சுரூபம். இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு தாத்பரியமான ஒரு விஷயம், ஞானத்தினுடைய தாத்பரியமான விஷயம். கடவுள் உண்மையிலே உருவமற்றவர், நிர்குணமானவன் சொல்கிறான். பிறகு இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் உருவமுடைய பிரபஞ்சம் எல்லாத்திலும் நிலைத்திருக்கிறாருன்னு சொல்கிறான். அனைத்திலும் ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்கிறான். பிறகு வைகுண்டத்துக்கோ கைலாசத்துக்கோ தேடி போகணுமா? எல்லா இடத்துலையும் இருந்தார்னா எல்லாத்துலையும் இருக்கிறான்னு சொல்லிவிட்டு நான் வைகுண்டத்தில் போய் அவரை பார்த்துட்டு வரேன், கைலாசத்தில் போய் பார்த்துட்டு வரேன்னு எப்படி இருக்கும்? அவர் அனைத்திலும் ஊடுருவி இருக்கிறான்னு சொன்ன பிறகு அவர் எப்படி இருக்கிறாருங்க அறிவை பெறணும். எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொல்கிறான், இல்லை வைகுண்டத்தில் போய் நான் பார்க்கணும் முயற்சி பண்ணால் எப்படி? கைலாசத்தில் போய் பார்க்கணும் எப்படி இருக்கும்? அப்போ இதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், எங்கும் நிறைந்தவர்னு சொன்ன பிறகு நம்ம பாத யாத்திரை போய் அதை போய் இதை போயெல்லாம் பண்ணி கொண்டு போய் கடவுளை பார்க்குறோம். அதெல்லாம் ஏன்கிற கேள்வி வரும். அதெல்லாம் சாதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த அறிவுதே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. அதுக்காக வைகுண்டத்துலேயும் கைலாசத்துலேயும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அங்கேயும் இருக்கார், கோயில்லையும் இருக்கார், அங்கே மட்டும் இருக்காருன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அங்கே மட்டும் இருக்காருன்னு சொல்லக்கூடாது. அங்கேயும் இருக்கார், வைகுண்டத்துலையும் இருக்கார். ஆனால் அதை எல்லா இடத்திலும் இருக்கிறார். காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது. காற்று எல்லா இடத்துலையும் இருந்தாலும் பயன்படுத்த முடியுதா? டயருக்குள்ளே காற்று இல்லாட்டி பயன்படுத்த முடியுமா? அதுக்குள்ளே ஸ்பெஷலாக காற்று அடித்தா தான் வண்டியே ஓட்ட முடியுது. காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது. அது மாதிரி அங்கே ஸ்பெஷலாக இருக்கிறார். வைகுண்டத்தில் ஸ்பெஷலாக இருக்கிறாரு, கோயில் விக்கிரகத்தில் ஸ்பெஷலாக இருக்கிறாரு. மின்சாரம் எல்லா வயர்லையும் இருக்குது, பயன்படுத்த முடியுமா? அது ஃபேனுக்குள்ளே வந்துச்சுன்னா ஓடும், லைட்டுக்குள்ளே வந்தால் வெளிச்சத்தை கொடுக்கும். அப்படி எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கூட சில இடத்துல அவர் அதிகமாக வெளிப்படுகின்றார். உண்மையில் இந்த வகுப்பாக இருக்கட்டும், இந்த ரூமாக இருக்கட்டும், இந்த உலகமாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் பகவான் உணர்வு வடிவமாக நீக்கமர நிறைந்திருக்கின்றார் என்ற அறிவு. அவரை தேடி அலையலாம், அடையிறது வரைக்கும், இந்த அறிவை பெறும் வரைக்கும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அவர் உண்மையிலே எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அப்போ நம்மளுக்குள்ளேயும் இருக்காரா இல்லையா? இருக்கார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பகவான் படைப்பவர், இதெல்லாம் படைக்கப்பட்டது என்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, படைக்கப்பட்டவராக மட்டும் இருந்து படைக்கப்படும் பொருள் அவராக இல்லைன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற வார்த்தை சொல்ல முடியாது. கடவுள் படைக்கிறாரு, படைக்கப்பட்டது வேற, படைக்கிறவர் வேறேன்னு சொல்லிட்டா படைக்கப்பட்ட இடத்துல அவர் எப்படி இருப்பார்? இருக்க முடியாது. படைக்கப்பட்டதும் அவராக இருந்தால் தான் எங்கும் நிறைந்திருக்கிறாங்கிற வார்த்தையை சொல்ல முடியும், இல்லாட்டி சொல்லவே முடியாது. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்படிங்கிறத விட தூணாகவும் இருப்பார், துரும்பாகவும் இருப்பாருங்கிறது கரெக்டான வார்த்தை. இப்போ தங்கம் நகையாக இருக்குது, நகையில் பூரா என்ன இருக்குது? தங்கம் தான் இருக்குது. பானை மண் பானையாக இருக்குது, பானை பூரா என்ன இருக்குது? மண் தான் இருக்குது. அது மாதிரி கடவுள் இந்த உலகமாக இருக்கிறான்னு சொன்னால் இந்த உலகத்தில் பூரா கடவுள் தான் இருக்கிறார். நகை முழுவதும் உண்மையிலே என்ன இருக்குது? தங்கம் மட்டும்தான் இருக்குது. பானை முழுவதும் உண்மையிலே என்ன இருக்குது? மண் மட்டும்தான் இருக்குது. இதை புரிகிறதுக்கு இங்கே பகவான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கான்ட்ராவர்ஷியாக இருக்கும், கொஞ்சம் விளக்குனாத்தான் புரியும். இது ரகசியமானது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. சொல்கிறேன், புரிஞ்சால் பாருங்கள், புரிஞ்சால் நல்லது, புரியலைன்னா ரொம்ப நல்லது. ஒரு உதாரணத்தை பார்த்துட்டு பிறகு தங்கம் ஒன்று சொல்லுது, ஒரு வார்த்தை ஸ்டெப்பு பகவான் சொல்கிறார். அந்த வார்த்தையை இது கம்பேர் பண்ணி பார்க்கணும். தங்கம் என்ன சொல்லுதுன்னா, தங்கம் பேசுகிறதா வச்சுக்கிறோமே, தங்கம் எப்படி பேசுன்னு கேட்கக்கூடாது.
தங்கம்னு பேர் வச்சுருக்கவங்க பேசலாம், தங்கம் எப்படி பேசும் அப்படின்னு சொல்லலாம். தங்கம் என்ன சொல்லுது, நகைகள் எல்லாம் என்னிடத்தில் தான் இருக்கின்றனன்னு சொல்லுது. கரெக்டாக அது தங்கம் சொல்கிறது என்ன சொல்லுது, நகையெல்லாம் என்கிட்டத்தே இருக்குது. நகை கூட தங்கத்து மேலே தானே இருக்குது. நகைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, என்னை சார்ந்து தான் இருக்கிறது. தங்கம் இல்லாட்டி நகை வருமா? வராது. அப்போ தங்கம் என்ன சொல்லுது, என்னை சார்ந்து தான் நகை இருக்கிறது. நான் இல்லை என்றால் நகையே இல்லை. கரெக்டா? இது புரியுது, இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஒன்று, நகைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன, என்னை சார்ந்து தான் நகைகள் இருக்கின்றன. நான் இல்லை என்றால் நகைகளே இல்லை. தங்கம் இல்லாட்டி நகை வருமா? வராது. இது கரெக்டு. இது அப்படியே பகவான் சொல்கிறார், இந்த உலகமெல்லாம் என்னிடத்தில் தான் இருக்கின்றன. கரெக்ட். என்னை சார்ந்து தான் இருக்கின்றன. இதுவும் கரெக்டு. நான் இல்லை என்றால் இந்த உலகமும் இல்லை அப்படிங்கிறார். தங்கம் கரெக்டாக இருக்கா? இது கரெக்டாக வந்துருச்சு இந்த ஸ்டெப்பு. தங்கம் என்ன சொல்லுது, நகைகள் என்னிடத்தில் இருக்கிறது, என்னை சார்ந்து நகைகள் இருக்கிறது, நான் இல்லை என்றால் நகைகளே இல்லை. இந்த பகவான் என்ன சொல்கிறாரு, தங்கம்தான் பகவான் வச்சுக்கோங்க. தங்கம்தான் பகவான். நகையில் பூரா தங்கம் தானே இருக்குது. அது மாதிரி உலகம் பூரா கடவுள் தான் இருக்கார். கடவுள் சீக்குவல் டு தங்கம்னு வச்சுக்கிட்டா கடவுள் சொல்கிறாரு, இந்த உலகம் அனைத்தும் என்னிடத்தில் இருக்கின்றன. அது மாதிரி தங்கம் சொல்கிற மாதிரி சொல்கிறார். என்னை சார்ந்து தான் இந்த உலகம் எல்லாம் இருக்கின்றன. ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது, நான் இல்லை என்றால் உலகமே இல்லை. மூணு கரெக்டாங்க. இது கரெக்டாக, இந்த இது கரெக்டாக. அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் உல்ட்டாவாக இருக்கும். பார்ப்போம் என்ன சொல்லுது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஸ்லோகத்தில் வருது. இதெல்லாம் இங்கே என்ன சொல்லுத்தாங்க, நான் முதல்ல என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், நகைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லிச்சு. நகைகள் எல்லாம் என்னிடத்தில், நான் நகைகளிடத்தில் இல்லைன்னு சொல்கிறேன். இது எப்படி? தங்கம் என்ன சொல்லுதுன்னா, நான் நகைகளிடத்தில் இல்லைன்னு சொன்னால், முதல்ல என்னிடத்தில் நகைகள் இருக்கிறது, நகைகளிடத்தில் நான் இல்லைன்னா நகைகளை சார்ந்து நான் இல்லை. நகை இல்லாட்டாலும் தங்கம் இருக்குமா இருக்காதா? நகை இல்லாட்டி தங்கம் இருக்குமா இருக்காதா? தங்கம் இல்லாட்டி நகை இருக்குமா? தங்கம் இல்லாட்டி நகையை கிடையவே கிடையாது. ஆனால் நகை இல்லாட்டி, நகைன்னு என்ன, வடிவம். நகைங்கிறது வடிவம். ஒரு செயின், மோதிரம், மூக்குத்தி, இப்படி வடிவம். இதெல்லாம் இதுக்கு பேர் நகை. தங்கம் கட்டி. இந்த நகை இல்லாட்டி உருக்கிட்டா நகை போயிடும், தங்கம் இருக்கும். தங்கம் எப்பொழுதுமே இருக்கும். நகைகள் இடத்தில் நான் இல்லைன்னா, நகைங்கிற நாம ரூபத்தில் நான் இல்லை. இந்த நகையினால் என்ன, நாம ரூபம். நகையை தங்கத்தை ஒரு அடிவமாக்குனா தான் அதுக்கு பேர் நகைன்னு பேர். இல்லாட்டி அது பேர் தங்க கட்டி. புரியுதுங்களா? அப்போ அந்த அர்த்தத்தில் என்ன சொல்கிறாரு, நான் நகைகளிடத்தில் இல்லைன்னா நகைகளை சார்ந்து நான் இல்லை. என்னை சார்ந்து நகை இருக்குது, நகையை சார்ந்து நான் இல்லை. இந்த நகைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டாலும் தங்கமாகிய நான் எப்பொழுதும் இருப்பேன். கரெக்டா? அப்போ நகை இல்லாட்டாலும் தங்கை இருக்கும், ஆனால் தங்கை இல்லாட்டே நகை இருக்காது. அதே மாதிரி இங்கே அடுத்த ஸ்டெப் சொல்கிறாரு. ரெண்டாவது ஸ்டெப்பு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னிடத்தில் உலகமெல்லாம் இருக்குன்னு சொன்னார். இங்கே நான் உலகத்தில் இல்லை, நான் உலகத்தை சார்ந்து இல்லை, இந்த உலகமே அழிக்கப்பட்டாலும் நான் இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? இந்த நாம ரூபமெல்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு. எல்லாம் அழிஞ்சு போச்சு. நாம ரூபமே இல்லை, ஏதோ ஒன்று இருக்கும், அது இருக்குது, அது பகவான். இந்த உலகத்தை சார்ந்து நான் இல்லை, உலகம் என்னை சார்ந்து இருக்கு. உலகமே அழிக்கப்பட்டாலும் கூட நான் அழிவதில்லை. நான் இல்லாட்டே உலகம் இருக்கு. இது ரெண்டாவது ஸ்டெப்பு. தங்கம் சொல்கிறதும் இதுக்கு புரியுதா? முதல் ஸ்டெப்போட கொஞ்சம் கான்ட்ராவர்ஷியாக வருது. மூணாவது தான் இன்னும் கொஞ்சம் வரும். மூணாவது தங்கம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நகைகள் என்னிடத்தில் இருக்கின்றன, நான் நகைகள்கிட்ட இல்லைன்ட்டார். அதாவது நான் நகையை சார்ந்து நான் இல்லை, தங்கம் சொல்லிடுச்சு. இப்போ ஒரு ஆப்போசிட்டாக சொல்லுது தங்கம், நகைகள் எல்லாமே என்னிடத்தில் இல்லைங்குது. முதல்ல நகைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. பிறகு நான் நகைகளிடத்தில் இல்லை, அது நகையை சார்ந்து இல்லை. மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நகைகள் எல்லாம் என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிறது. இதுதான் உள்டா. முதல் வார்த்தைக்கு இந்த வார்த்தை கான்ட்ராவர்ஷியாக பகவான் சொல்கிறார். நான் என்னை சார்ந்து உலகம் இருக்கிறது, நான் என்னிடத்தில் உலகம் இருக்கிறது. கரெக்டு, புரியுதுங்களா?
நான் உலகத்திடத்தில் இல்லைன்னா உலகத்தை சார்ந்து இல்லை. இப்போ அடுத்த வார்த்தை என்னன்னா, உலகத்தில் அதாவது உலகம் எல்லாம் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்கிறார் கடவுள். நகைகள் எல்லாம் என்னிடத்தில் இல்லைன்னு தங்கம் சொல்கிறது மாதிரி பகவான் என்ன சொல்ற, உலகம் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். இதன் பொருள் என்னன்னா, தங்கமாகிய நான் மட்டும்தான் இருக்கின்றேன். முதல்ல நகைகள் என்னிடத்தில் இருக்குன்னு சொல்லிச்சு. இப்போ நகைகள் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லும்போது இதனுடைய பொருள் என்னன்னா, உண்மையில் தங்கம் மட்டும்தான் இருக்கிறது. நகைகள் என்பது என்னிடத்தில் இல்லைன்னு சொன்னால், நகைகள் உண்மையில் என்னிடத்தில் இல்லைன்னு கேட்கணும். உண்மையில் என்ன, அந்த நாம ரூபம் என்பது தங்கத்திடத்தில் இல்லை. இது வந்து போவது. இன்றைக்கி செயினாக இருக்கும், நாளைக்கு மோதிரமாக மாறிடும், அதுக்கடுத்து வளையலாக மாறிடும். அப்போ இந்த நகையினாலே நாமரூபம் தான். நாமரூபம் என்ன சொல்கிறாரு பகவான் சொல்கிறார் இங்கே, எப்படி சொல்கிறாருன்னா, உலகம் அனைத்தும் என்னிடத்தில் இல்லை. அது என்ன சொல்லுது, நகைகள் அனைத்தும் என்னிடத்தில் இல்லைன்னு மூணாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. நகைகள் எல்லாம் என்னிடத்தில் இல்லைன்னா, இந்த நாம ரூபங்கள் என் மீது பொய்யாக கற்பிக்கப்பட்டது. தங்கத்தின் மீது செயின் பொய்யாக வந்திருக்கிறது. செயின் என்பது உண்மையாக தங்கத்திடம் இல்லை. ஏன்னா செயினை நாளைக்கு அழிச்சிடலாம். வளையல் என்பது உண்மையில் தங்கத்திடத்தில் இல்லை. முதல்ல என்ன சொன்னார், தங்கத்திடம் வளையல் இருக்கிறது, செயின் இருக்கிறது, மோதிரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறதுனாரு. இங்கே அது உண்மையில் இல்லைங்கிற வார்த்தை மூணாவது ஸ்டேட்மெண்ட்ஸ். உண்மையில் இல்லைன்னு அர்த்தம், அது நாம ரூபம். இன்னைக்கு செயின் இருக்குன்னு சொல்லலாம், அழிச்சிட்டேன்னா வளையலாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். புரியுதா? நகை புரியுது, கடவுள் தான் புரியலை. பகவான் என்ன சொல்கிறாரு, முதல்ல எல்லாம் என்னிடத்தில் இருந்தவன்னு சொன்னவர் உலகம் என்னிடத்தில் இல்லைங்கிற வார்த்தையை சொல்கிறார் இங்கே மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு. என்னிடத்தில் இல்லைன்னு சொன்னால் அது எப்படி? உண்மையில் உலகம் என்னிடத்தில் இது பொய்யாக காட்சி அளிக்கிறது. எந்த கட்டடம் உண்மையில் இருக்கான்னா 1500 வருஷம் கழிச்சு இந்த கட்டடம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? பூமி இருக்குன்னு சொல்லி 200 கோடி வருஷங்கள் சொல்ல முடியாது. பொய்யாக இருக்கிறது, உண்மையில் இல்லை. இதனுடைய உண்மைத்தன்மை நான் தான், அந்த தத்துவம் தான் அப்படிங்கிற கருத்தில் சொல்கிறார். புரிஞ்சது மாதிரி இருக்குது, கொஞ்சம் குழப்பினது மாதிரி இருக்குது. இந்த ராஜா கிளிக்கதை சொன்னா இல்லையா, திருப்பி கேட்டாதான் புரியும். இந்த ராஜா கிளிக்கதை கேட்டிருக்கீங்கல்ல, வேறு இடம் சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ராஜா ஒரு கூண்டுக்குள்ளே, தங்க கூண்டுக்குள்ளே அருமையான கிளி வளர்த்துருக்கார். அந்த கிளியை வளர்த்துட்டு காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கு. அழகான ஒரு கிளியை பிடிச்சிட்டாரு. அது ரொம்ப அப்பா நல்லா இருந்திருக்கு. அதுக்கு பேசுகிறதெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் கிளி பேசும்ல பொதுவாக, தங்க கூண்டில் வச்சு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கார். திருப்பி காட்டுக்கு போகிறார். அந்த கிளி இருக்க இடத்துக்கு கேட்குறாரு, உன் நண்பர்கள்லாம் உங்களுடைய சொந்தக்காரங்களாம் அங்கே இருக்காங்க, ஏதாவது தகவல் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த கிளி என்ன சொல்லிச்சு, அவங்ககிட்ட போய் நான் தங்க கூண்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுங்கள், தங்க கூண்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுது. அவர் நல்லா தானே சொல்லியிருக்குன்னு போய் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, அந்த வயசான கிளிகள்லாம் அதோட இருக்கும்போது போகிறார். உங்கள் கிளி என்கிட்ட வளருது, எப்படி ராஜா பேசுவார் கிளி பேசுவார்லாம் கேட்கக்கூடாது, கதை கேட்டுக்க என்ன. அங்கே போய் சொல்கிறார். சொன்ன உடனே கிளி என்ன சொல்லுது, கேட்குறாங்க, இந்த மாதிரி தங்க கூண்டுக்குள்ளே உங்கள் கூட இருந்து நான் கொண்டு போன கிளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட ஒரு பெரிய டபார்னு செத்து போச்சு. இது என்னடா கேட்டோன்னு இந்த கிளி செத்து போச்சுன்னு சொல்லி இவருக்கு ஆச்சரியம் போச்சு. அது செத்து போச்சு, இந்த நல்லது சொன்னால் செத்து போச்சேன்ட்டு இவர் திரும்பி வந்துட்டார். திரும்பி என்ன நீங்கள் சொன்னீங்களா, ஏதாவது சொல்லி விட்டாங்களான்னு இந்த கிளி கேட்குது. ஆமாம், நான் சொன்னேன் ஒரு வார்த்தை, நீ நல்லா தங்க கூண்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் இந்த கிளி செத்து போச்சு கேட்ட கிளி அப்படிங்கிறாரு. இதை சொன்னால் இந்த கிளி செத்து போச்சு, கூண்டுக்குள்ள இருந்த கிளி செத்து போச்சு. ஏன்டா இதை சொன்னால் அந்த கிளி செத்து போச்சு, இப்போ இந்த கிளி செத்து போச்சுன்னு கூட திறந்து கிளி எடுக்கிறார். டபான்னு பறந்து ஓடி போச்சு. ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு, ராஜாவுக்கு தெரியல. நான் கூண்டுக்குள்ளே அடையப்பட்டிருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கு. அது தப்பிக்கிறதுக்கு செத்தது மாதிரி நடின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கு. புரியுதுங்களா? கொண்டு போன ராஜாவுக்கு இது புரியலை, இந்த ரகசியம் புரியலை. இந்த ரகசியத்தை கொண்டு போய் சேர்த்தது ராஜா தான், திருப்பி கொண்டு வந்து சேர்த்தது ராஜா தான், அவருக்கு புரியலை. ஆனால் இது புரிஞ்சு எப்படி டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. அது மாதிரி இந்த ராஜ வித்யா ராஜ கூக்கியே இந்த சப்ஜெக்டை. கடவுளிடம் எல்லாம் இருக்கின்றன, தங்கத்திடம் நகைகள் எல்லாம் இருக்கின்றன, கரெக்டு தான்.
தங்கம் இல்லாட்டி நகையே இல்லை. தங்கத்தை சார்ந்துதான் அனைத்து நகைகளும் இருக்கின்றன. நகைகளிடத்தில் தங்கம் இல்லைன்னு சொன்னால் நகைகளை சார்ந்து சங்கம் இல்லை. நகைகள் இல்லாவிட்டாலும் தங்கம் இருக்கும். உலகத்தை சார்ந்து கடவுள் இல்லை. உலகம் இல்லாவிட்டாலும் கடவுள் இருப்பார். பிறகு உலகம் உண்மையில் கடவுளிடம் இல்லை. நகைகள் உண்மையில் தங்கத்திடம் இல்லை. ஏன் நகைகள் உண்மையில் தங்கத்திடம் இல்லை என்றால் தங்கம் எப்பொழுதும் மாறாது, நகைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் உண்மையில் அது இல்லை. செயின் நகைகள் இருக்கா, இந்த தங்கத்தில் செயின் இருக்கான்னா உண்மையிலே இல்லை, பொய்யா இருக்குது. ஏன்னா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, அழித்து வளையலை மாற்றிடுவோம். அப்போ அது உண்மையில் இல்லை. அதுபோல் பகவானிடம் இந்த உலகம் உண்மையாக இல்லை, பொய்யாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு ஆதாரமான தத்துவம் பகவான் மட்டுமே உண்மை. அது என்றும் மாறாதது. தங்கம் மாறாதது போல அது என்றும் மாறாதது. நகைகள் மாறுவது போல இந்த உலகம் அனைத்தும் மாறுவது அப்படிங்கிற தத்துவத்தை இந்த இடத்துல சொல்கிறார். இதுதான் ராஜவித்யா, ராஜகுகியம். கடவுள் எப்பொழுதும் மாறாமல் அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அதில் தோன்றுகின்ற அனைத்தும் கற்பிக்கப்பட்டவை, வந்து போகக்கூடியவை, மாறுபவை. நம்மள் இருக்கிற இதே மாதிரி ஆத்ம தத்துவத்தையும் கொண்டு வரலாம். உணர்வுங்கிறது என்னைக்கு இருக்குது, அது மாறவே இல்லை. 5 வயசில் நான் என்ன பண்ணேங்கிறது எனக்கு தெரியுது. எப்படிப்பட்ட வடிவத்தில் இருந்தேன்னு தெரியுது, ஞாபகம் இருக்குது. 10 வயசில் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியுது. அந்த தெரிஞ்சுக்கிட்ட நான் மாறலை. என் மனசு மாறிடுச்சு. அப்போ உள்ள மனசு வேறு, இப்போ உள்ள மனசு வேறு. அப்போ உள்ள உடம்பு வேறு, இப்போ உள்ள உடம்பு வேறு. மாறாமல் ஒரு தத்துவம் உள்ளே வருது. அது மாதிரி இந்த உலகம் இப்போ இப்படி இருக்கலாம், நாளைக்கு இந்த உலகம் மாறலாம், இந்த உலகம் அழிஞ்சு போகலாம், பிறகு வேறு உலகமாக மாறலாம். எல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அதற்கு ஆதாரமான பகவான் என்றும் மாறாதவர். அவர் இப்படி தங்கம் எப்படி நகையாக காட்சி கொடுக்கிறதோ அதுபோல் பகவான் இந்த உலகமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகம் மாற்றத்திற்கு உட்பட்டது, தங்கம் மாற்றத்திற்கு உட்பட்டதல்ல, நகை மாற்றத்திற்கு உட்பட்டது. அது மாதிரி கடவுள் மாற்றத்திற்கு உட்பட்டவர் அல்ல. இதுதான் உண்மையான ரகசியம். பிறகு இந்த உலகம் இருப்பதற்கு ஆதாரமே பகவான் தான். அதே மாதிரி இந்த உலகம் இருப்பதற்கு ஆதாரமே யார் தெரியுமா? இந்த உலகம்லாம் இருக்கிறதுக்கு ஆதாரம் யார் தெரியுமா? நான் தான். என்ன சாமி இவ்வளோ ஆணவத்தில் பேசுகிறீங்க? நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், இந்த உலகம் இருக்குன்னா இதுக்கு காரணம் நான் தேன்னு சொல்லி அடித்து சொல்லலாம். இன்னும் குண்டை தூக்கி போடுறீங்க. நான்கிற உணர்வு தான் இந்த உலகம் இருக்கிறதுக்கு காரணம். இப்போ நிரூபிக்கலாமா? அதை நம்மளுக்கு உணர்வே இல்லைன்னு வச்சுக்கோங்க, உலகம் இருக்குன்னு யார் சொல்கிறது? உணர்வே இல்லை. ஒருத்தர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார், அவருக்கு உலகம் இருக்கா? இல்லை. அவருக்கு இல்லை, எனக்கு இருக்குல்ல. உனக்கு உணர்வு இருக்கிறதுனால தானே இருக்குது. உணர்வு இருப்பதால் தான் உலகம் இருக்கிறதே என்று சொல்ல முடியும். புரியுதா? உணர்வு இல்லாட்டி உலகம் இருக்குன்னு யார் சொல்ல முடியும்? யாருக்கு தெரியும்? உணர்வில் தான் உலகம் வெளிப்படுகிறது. இறைவனிடம்தான் உலகம் வெளிப்படுகிறது. அந்த உணர்வும் அந்த இறைவனுடைய சொரூபம் ஒன்று தான். இதுதான் இங்கே தத்துவத்துக்குள்ளே வர்றார். இந்த அத்தியாயத்தில் ஒரு தத்துவத்தை கொண்டு வந்துட்டார். புரிஞ்சது மாதிரி இருக்கும், புரியாட்டால் பரவாயில்ல. இன்னும் நிறைய அத்தியாயம் இருக்குல்ல, பாதி வந்திருக்கோம், மையப்பகுதிக்கு வந்திருக்கோம். நாம் பார்க்கின்ற உருவமுடைய அனைத்திலும் உருவமற்ற உணர்வுமயமான இறைவன் தான் இருக்கின்றார். அது மாறவே மாறாதது. இந்த பனிக்கட்டி உதாரணத்தை இங்கே சொல்கிறார். பனிக்கட்டி ஒரு வடிவத்தில் நான் வைக்க முடியும். சதுரமாக வைக்கலாம், உருட்டி வைக்கலாம், வெள்ளை கலரில் கூட இருக்கும். எப்படி வேணாலும் பனிக்கட்டி ஒரு வடிவமாக இருக்கும், ஒரு ரூபம், நாம ரூபம் தெரியும். இந்த அமர்நாத்தில் அப்படியே லிங்க வடிவத்தில் இருக்குது, அதே பனிக்கட்டியெல்லாம் இருக்கும். இப்போ மேகங்கள் இருக்குது. மேகங்கள் பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும், சாம்பல் நிறத்தில் இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும். அது என்ன, அதுவும் நீர் தானே. பனிக்கட்டியும் நீர் தான், பனிக்கட்டியும் நீர் தான், மேகங்களும் நீர் தான். அந்த நீர் தத்துவம் ஒரே ரூபத்துலேயும் இருக்குது, ஒரே வண்ணத்துலேயும் இருக்குது. மேகமாக மாறினா கருப்பு, வெள்ளை, சாம்பல் நிறம் அப்படி கலர்லேயும் மாறுது. ஒரே தண்ணியாக மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், தண்ணியாக மாற்றியாச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா பியூர் வாட்டருக்கு நிறமே கிடையாது. ஆனால் எந்த பாத்திரத்தில் ஊற்றுறீங்களோ அந்த பாத்திரத்தை வடிவெடுக்கும், அந்த பாத்திரத்தினுடைய நிறத்துலையும் தெரியாது. இது சுத்தமான தண்ணி. ஒரே நீருக்கு பல வடிவம் இருக்குது, ஒரு வடிவம் இருக்குது, வடிவம் இல்லாத தன்மையும் இருக்குது. சில நேரம் பார்த்திங்கன்னா மேகத்தில் காலையில் பார்க்குறோம், மேகம் இருக்குது,
அந்த செங்கதிர் பார்த்தோம் செங்கதிர் கலரில் இருக்குது, பார்க்குறோமா இல்லைங்களா? இந்த மேகக்கூட்டத்தை நீங்கள் புயல் நேரத்தில் ஃப்ளைட்டில் போய் பார்க்கணும். இந்த புயல் இருக்குது பார்த்திங்கன்னா, கூட பார்த்தேன். அந்தமான்லேருந்து வரும்போது நல்ல ஹைட் அந்த ஃப்ளைட்டு. இங்கே புயல் சென்னையில் ஒவ்வொன்றும் ஒரு 1000 அடி 5000 அடி உயரத்தில் இருக்குது. மலையாக இருக்குது. ஏன்னா மழை நிற்கிறது மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது பல வடிவங்களில். அது ஒரு ஆனால் அது கொஞ்சம் எவ்வளோ நேரம் இருக்கும்? எல்லாம் நீர் தான். எத்தனை வடிவங்களில் காட்சி அடிக்குது. உண்மையிலே இருக்கிறது H2O தான். H2Oங்கிற ஒரு தத்துவம் தான். அது நீராக இருக்குது, பனிக்கட்டியாக இருக்குது. அது மாதிரி இந்த பகவான் ஒரே வடிவம் இப்படி காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுப்பதெல்லாம் மாறுவது, அதுக்கு ஆதாரமான நீர் தத்துவம் மாறாதது போல், நகையெல்லாம் மாறுவது, தங்கம் மாறாதது போல் இவர் அப்படிப்பட்டவராக இருக்கின்றார். இது கடவுளை பற்றிய சொரூபம் உண்மை வடிவில் சொல்லப்பட்டது. இதுதான் இந்த தாத்பரியம். இதில் அடுத்தது, கடவுளுக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? கடவுளுக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன? இந்த உலகம் கடவுளிடம் வந்தாலும், கடவுளிடமிருந்து வந்தாலும், அவருடைய பொருளாகவே இருந்தாலும், இந்த உலகத்தினால் கடவுள் பாதிக்கப்படாதவர், அனைத்திலும் பாதிக்கப்படாதவர். ஆகாசம் எங்கும் நிறைந்திருக்கு, காற்று அதுலேருந்தே இருக்குது. இந்த காற்று அசுத்தமான ஆகாசம் அழுத்தமாமா? ஆகாசம் அசுத்தமாகாது. அது போயிடுச்சுன்னா அதுவும் சுத்தமாக ஆகிட்டு போயிடும். அது மாதிரி இந்த பொல்யூஷன்லாம் சொல்கிறோம், ஸ்பேஸ் பொல்யூஷன்லாம். ஆகாசம் அசுத்தமாகுது, காற்று அசுத்தம் அடையும். ஆனால் ஆகாசம் என்றைக்குமே அதுவாகத்தான் இருக்கும். மற்ற 4 பூதங்களும் சகுனம்தான். நிர்குணம் ஆகாசம். அந்த ஆகாசத்தில் இந்த சகுனத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகாசத்துலேருந்து எல்லாம் வந்துச்சுன்னு ஒரு தத்துவம் இருக்குது. நம்மளுடைய கடவுளை பற்றிய தத்துவபோதத்தில் படித்தோம்னா, முதல்ல கடவுள் ஆகாசத்தையும் படைக்கிறார். பிறகு ஆகாசத்துலேருந்தே காற்று வருது, காற்றிலிருந்து அக்னி வருது, அக்னியிலேருந்து ஜலம் வருது, ஜலத்துக்கு பிறகு பூமி வருது. இப்படி ஒரு சிஸ்டம் எப்படி படைக்கப்பட்டதெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது, வேதத்தில் இருக்குது. அதில் ஒன்று நிர்குணம் ஆகாசம், பிறகு இதெல்லாம் சகனமாக வருது. இதெல்லாம் அதுக்குள்ளே இருந்தாலும் கூட இதனால் இந்த ஆகாசம் அத்தனை கிரமும் நொறுங்கி உடையுது, திருப்பி சேருது. ஆகாசத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இந்த பாதிப்பும் கிடையாது. அது மாதிரி இதில் என்ன நடந்தாலும் பகவானுக்கு பாதிப்பு ஏற்படுவது இல்லை. பூமியின் மேலே நம்ம காரில் போய்கிட்டு இருக்கோம், ரோட்டில் நல்ல வெயில் காலம், இங்கேயோ மழை பெஞ்ச மாதிரி தண்ணியாக தெரியும். பார்த்துருக்கீங்களா காணல் நீர்? பங்குனி வெயில் அடித்து கொளுத்திக்கிட்டு இருக்கும், கதவை திறந்தால் வெக்கையாக இருக்கும். என்ன இவ்வளோ வெக்கை அடிக்க முன்னாடி எங்கள் மழை பெஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ரோடு பூரா தண்ணியாக தெரியும், கிடத்துல போனால் தண்ணி இருக்காது. அந்த தண்ணி பூமியை நினைக்குமா? பொய்யான நீர் பூமி என்னைக்கு நினைக்காது. அது மாதிரி இந்த பொய்யான உலகம் கடவுளை, அது மித்தியா. காணல் நீர் மித்தியா, பூமி சத்தியம். சத்தியமானதை பொய்யானது பாதிக்காது. கயிற்றில் தோன்ற பாம்பு கயிறு என்னைக்காவது பாதிக்கும்னா பாதிக்காது. பொய்யாக தோன்றுவது. பூமி இறைவன் மாதிரி, அதில் தோன்றி நீர் காணல் நீர் இந்த உலகம் மாதிரி, கடவுளிடம் படைக்கப்பட்டது மாதிரி. சத்தியா மித்யா சம்பந்தம்ங்கிறார். இப்போ இந்த பூமியே பகவான் சொல்கிறான். பூமியில் அணு ஒன்று போட்டால் கடவுளுக்கு அணு ஒன்று போட்ட மாதிரி இருக்குமா? இல்லை அவருக்கு எதாவது பாதிக்குமா? அவருக்கு எதுவும் பாதிக்காது. என்ன நடந்தாலும் அவர் எதனாலும் ஒட்டாதவருங்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், எல்லாம் மித்தியாவாக இருக்கிறது, கற்பனையாக தோன்றப்பட்டது. அது மட்டும் இல்லை, இதில் அவருக்கு எதிலும் படைத்தாலும் அதில் ஒட்டாமல் இருக்கிறார்ங்கிறார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அது கடவுளுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் பயன்படுத்துங்க, ஆனால் அதில் ஒட்டலைன்னா உங்களை பாதிக்காது. திருக்குறளே பாருங்கள், உதறு ஒட்டாமல் இருக்க ஒரே குறள் இதுதான். திருக்குறளில் உதறு ஒட்டாத குறள் எதுன்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை. இந்த ஒரு குறள் மட்டும் வாய் உதறு ஒட்டாது. ஏன்னா அது அந்த குறளுடைய அர்த்தம் என்ன? எதுலேயும் ஒட்டாமல் இரு. உலகத்தில் வாழ தாமரை இலை தண்ணீர் இல்லாட்டி வளருமா? தண்ணீர் இல்லாட்டி வளருமா? வளராது. தண்ணீர்லாம் வளரும், தண்ணீர்லாம் இருக்கும், ஆனால் ஒட்டுதா? நாம் உலகத்துலேயும் வளர முடியும், உலகத்திலையும் வாழ முடியும். வாழ்ந்தான்னு எப்படி ஒட்டாமல் இருக்கும் அப்படி வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால் உனக்கு எந்த பாதிப்பும் வராதுங்கிறார். அப்படி பகவான் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர் அதில் ஒட்டாமல் இருக்கிறார் அப்படிங்கிறார். படகு தரையில் போகுமா?
போகாது. தண்ணியில் படகு போகுமா போகாதா? தண்ணி இருந்தால் தான் படகு போகும். தண்ணி மேலே தான் படகு போகும். ஆனால் படகுக்குள்ளே தண்ணி வந்தால் முங்கி போயிடும். தண்ணி மேலே படகு போகலாம், ஆனால் படகுக்குள்ளே தண்ணி வரல. அது மாதிரி உலகத்தில் நீ வாழலாம், உலகம் உனக்குள்ளே போகக்கூடாதுங்கிற. உலகத்தில் நீ வாழ, அதுக்காக எப்படின்னா மேலோட்டமாக இருக்கும், ஆள் மனசில் பற்றி இருக்கக்கூடாது. இறைவன் எப்பொழுதும் தாமரை இலை தண்ணீர் போல் நம்ம பந்தப்பட்டுட்டு பந்தப்படாமல் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அவர் எப்பொழுதும் இதை படைத்தாலும் காத்தாலும் அழித்தாலும் அவர் எதிலும் பந்தப்படாமல் இருக்கிறார். அதனால தான் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். பந்தப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அக்கிரமம் பண்ணுறவனுக்கு என்ன பண்ணுவார்? செலவு பண்ணிடுவார். எனக்கு வேண்டியவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பண்ணிடுவார். அதனால் அவர் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும் அவரால். இதுக்கு முதல் வழி நம்ம கர்மயோகத்தில் படிச்சிருக்கோம். நீ செயல் செய்வதில் உரிமையுண்டு, பலனை பெறுவதில் உரிமை இல்லை. இந்த பாவனையோடு செஞ்சோம்னு சொன்னால் பந்தம் வராது. செய்கிறதுக்கு உரிமை இருக்குது கர்மயோகத்தில், பலனில் நம்மளுக்கு உரிமை இல்லை. நம்ம இந்த பலனில் உரிமையை எதிர்பார்க்காத ஞானமே வேணாம். இந்த தத்துவம் புரிஞ்சாலே மேக்சிமம் துயரம் போகும். இப்போ ஒருத்தரை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, புரியுதுங்களா? நம்மளுக்கு வேண்டியவர் தம் பையன் பேரன் நல்ல சரியாக இல்லை கூட பிறந்தவர், அவங்க மாற்றுறதுக்கு முயற்சி, நல்லவன் நல்ல மோசவனாக இருக்கான், அவரை மாற்ற வேண்டிய கடமையாக இல்லையா? கடமை தான். முயற்சி பண்ணுறீங்க, அது மாறுறது மாறாது உங்கள் கையிலையாக இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணலாம், முயற்சி பண்ணாமல் இருக்கலாம். முயற்சி பண்ண பிறகு மாற மாட்டேங்கிறானே, இன்னும் அக்கிரமம் பண்ணுறானே, இன்னும் கெட்டவனாக இருக்கானேன்னா அது உங்கள் கையில் இல்லை, அது அவன் கையில் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே அவன் எனக்கு இப்படி பண்ணுறான், நான் என்னமோ சொல்லி பார்த்தேன் கேட்கல, இப்படி சொன்னேன் கேட்கல, அப்படி சொன்னேன் கேட்கல அப்படிங்கிற புத்தியே போயிடும். அதுக்காக முயற்சியை விடக்கூடாது. செய்வதற்கு உரிமை இருக்குது, பலனில் உரிமை இல்லைன்னு இருக்கார். இந்த தாத்பரியம் புரிஞ்சாலே பற்று குறையும். எல்லாத்தையும் செய்யணும், முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, என்ன பண்ண முடியும்? ஏன்னா அது உன் கையில் இல்லைன்னு பகவான் கர்மயோகத்தில் சொல்கிறார். செய்வதற்கு உரிமை உண்டு, பலனில் உரிமை இல்லை. புரியுதுங்களா? நாம் சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்குது, அவன் சாப்பிட்றதுக்கு அவங்க கையில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஊட்டி கூட விட்டாங்க முழுங்கலைன்னு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாதே. அது மாதிரி செயல் செய்ய இந்த கர்மயோகத்தை கடைப்பிடிச்சாலே ஒரு இது இருக்குது. பற்று இல்லாமல் இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. நம்ம குழந்தை படிக்குது, படித்தா சந்தோஷம், படிக்கலைன்னா துக்கம். படிக்கலைன்னா கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம குழந்தை படித்தா நல்லா இருக்கும், படிக்கலைன்னா துக்கம். அடுத்த வீட்டு குழந்தை நல்லா படித்தா துக்கம். அது படிக்கலைன்னா சந்தோஷம். வாத்தியார்கிட்ட 40 பிள்ளைய படிக்குது, அவர் ஓரளவுக்கு எல்லாம் நல்லா படிச்சு, அதுக்காக படிக்காத பிள்ளை இப்படி இந்த பிள்ளை படிக்கலையே முட்டாளர்னு கவலைப்படுவாரா? இல்லை இந்த பிள்ளை ரொம்ப படிக்கணும்னு சொல்லி சந்தோஷப்படுவாரா? பரவாயில்ல, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு ஏன்னா 40 பிள்ளைகள் ஒன்று தான் அவருக்கு. கொஞ்சம் படிக்கிறவன்ட்ட கொஞ்சம் அன்பாக பழகலாம், அவ்வளோதான். அதுக்கான நம்ம பிள்ளை அப்படி இல்லை, நம்ம பிள்ளை படித்தாத்தே சந்தோஷம், படிக்கலன்னு துக்கம் வந்துட்டு வந்துருதா இல்லைங்களா? இதெல்லாம் என்னென்னா பற்றின்னு. அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு இல்லை, முயற்சி பண்ணணும், அது நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறார். அதனால் பகவான் அசங்க ஸ்வரூபம், எதனோடும் ஒட்டாதவருங்கிறார். திருக்குறளில் 2 குறள் அருமையான குறள் இருக்குது. கடவுளுடைய சொரூபத்தை சொல்லும்போது, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கடவுளுக்கு எனக்கு வேண்டியவன் வேண்டாதவங்கிறது யாரும் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார். அது மாதிரி நீ இருந்தேன்னா உனக்கும் இடும்பைகள் இல்லைன்ட்டார், உனக்கும் துன்பம் இல்லைன்ட்டார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் எப்பொழுதும் துயரம் இல்லைன்ட்டார். அது மாதிரி நீ இருந்துட்டேன்னா நம்மளுக்கும் துயரம் இல்லை. அவர் எதிலும் உலகத்தை படைத்தாலும் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தை ஆட்டுவித்தாலும் அதில் ஒட்டாமல் இருப்பதால் அவருக்கு இடும்பை இல, துன்பம் இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரான்ட்டார். அவருக்கு நல்லது கெட்டது, புகழ்ச்சி இகழ்ச்சி, விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், நன்மை தூய்மை, இந்த 2 வினைகள் இல்லாதவன் இறைவன். எதுலையும் ஒட்டுறதில்லை அவர். இருள் சேர், அதில் இந்த 2ம் சேர்ந்தால் இருள் சேரன்ட்டார், அறியாமை. இருள் சேரக்கூடிய 2 வினைகள் நல்லா சேர்த்துக்கலாம். நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, புகழ்ச்சி இகழ்ச்சி, இது 2மே இல்லாதவன், எதிலும் ஒட்டாதவன்.
அதனால் அவருக்கு எந்த துயரம் இல்லை. அதை புரிஞ்சுட்டா நம்மளுக்கும் இல்லை. பிறகு இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஈஸ்வர ஸ்வரூபம், அவருடைய அறிவின் பெருமையை பார்த்தோம். ராஜவித்யா ராஜகுக்கியம். அடையக்கூடிய தகுதி பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும், நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். உண்மை ஸ்வரூபம் என்ன? அவர் மாறாமல் அழியாத ஆதாரமான தத்துவம். அவர் எப்பொழுதும் இருப்பவர், எதையும் சாராமல் இருப்பவர். இந்த உலகம் அவரிடத்தில் இருக்கிறது, உலகத்தை சார்ந்து அவர் இல்லை. உலகத்திடத்திலும் அவர் இல்லை, உலகமும் உண்மையில் அவரிடத்தில் இல்லை, பொய்யாக இருக்கிறது. பிறகு அவருடைய சம்பந்தம் என்ன? இதிலெல்லாம் ஒட்டாமல் இருக்கின்றார், அவருடைய செயல்கள். அடுத்தது, அவர் எப்படி ஜீவர்களெல்லாம் படைக்கிறாரு, அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிற கருத்து வருது. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கடவுளுக்கு படைக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது நம்மளுக்கு சாய்ஸே கிடையாது. நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கா? நாம் உலகத்தில் பிறக்கிற பொழுது சாய்ஸ் கிடையாது. இதெல்லாம் முடிவு பண்ணுறது யார்? ஆண்டவன் தான் முடிவு பண்ணுறார். நம்மளுடைய பாப புண்ணியத்தை வச்சு நான் இன்னாருக்குத்தான் பிறக்கணும், எனக்கு இவர் தான் அம்மாவை அமையணும், இவங்க தான் அப்பாவை அமையணும், எனக்கு இவர் தான் தம்பியை அமையணும், இவர் தான் அண்ணனை அமையணும் அப்படின்னு நம்ம முடிவு செய்ய முடியுமா? பிறக்கும்போது நம்ம முடிவு செய்ய முடியாது. இதெல்லாம் யார் முடிவு பண்ணுறதுன்னா கடவுள் நம்மளுடைய பாப புண்ணியத்தை கணிப்பவர். கணித்து அவர் கால்குலேட்லாம் பண்ணி அவர் கம்ப்யூட்டர் பெரிய கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டரில் போட்டு பார்ப்பார், யாருக்கு மகனாக பிறக்கணும், யாருக்கு அண்ணனாக பிறக்கணும், யாருக்கு தங்கையாக பிறக்கணும் சொல்லி எல்லாத்துலேயும் கால்குலேட் புண்ணியத்தெல்லாம் படைக்கிறாரு. இந்த சூழ்நிலை, இந்த நடம், இந்த நாட்டில் இந்தியாவில் பிறக்கணுமா, இல்லை இந்த சிரியாவில் போய் பிறக்கணுமா, பிறகு ஏதோ இந்த ஆப்பிரிக்காவிலெல்லாம் எலும்புந்தோளுமாக இருக்க நாடெல்லாம் இருக்குது, சாப்பாட்டுக்கே இல்லாமல் அங்கே போய் பிறக்கணுமா? இதெல்லாம் பகவான் முடிவு செய்கிறது. உண்மையிலே ரொம்ப புண்ணியம் வந்திருந்தால் எந்த நாட்டில் பிறப்போம்? இந்தியாவில் தான் பிறப்போம். எல்லோரும் அமெரிக்காவுக்கு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இப்போயாவது இந்தியா நல்லா இருக்குது, பசி பஞ்சு பட்டணம் இல்லை. அன்னைக்கு விவேகானந்தர் அந்த காலத்துலேயே சொல்கிறார். அவர் வெளிநாடெல்லாம் சுற்றிட்டு வந்து என்ன பண்ணார் தெரியுங்கள்ல? ராமேஸ்வரத்தில் இறங்கின உடனே உருண்டார் மண்ணில். புண்ணிய பூமி, அங்கே போன பிறகு தெரியுதுனார். இங்கே பசி பஞ்சம் பட்டினி. அப்போ அவர் காலத்தில் வெள்ளைக்காரனுடைய ஆட்சி. இந்த நாட்டை முட்டாள் நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். முட்டாள்கள் எல்லாம் மூட நம்பிக்கை உள்ளவர்கள்ட்டு. அப்படி ஒரு உலகம் பூரா பிரச்சாரம் இருந்த நேரத்தில் வெளிநாட்டிலெல்லாம் போயிட்டு என்ன பண்ணார்? இறங்கின உடனே உருண்டாராம். பட்டு கம்பளம் விரிச்சிருந்தாங்களாங்க ராமநாதபுரத்தில். ராமேஸ்வரத்து பக்கத்தில் இறங்குறாரு கப்பலில். இறங்கின உடனே ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறதுக்கு இறங்கி மண்ணில் போய் உருண்டுட்டு தான் திருப்பி வந்தாராம். இது புண்ணிய பூமின்னாராம். ஏன்னா இங்கே மாதிரி ஒரு அமைதி எங்கேயும் கிடைக்காது. ஒருத்தன் பாருங்கள், இந்த சூழ்நிலையில் பிறக்க வைக்கிறது பகவான் தாங்கிறார். இங்கே அந்த தத்துவத்தை சொல்கிறார். அதாவது ஒரு பிச்சைக்காரன் இங்கே ஆனந்தமாக இருக்க முடியும். அமெரிக்காவில் பிச்சைக்காரன் விரி பிடிச்சிருப்பான். யாரை கொள்ளுவோம், எவன்கிட்ட வாங்குவோம், எவனை பிடிப்போம்னு இருப்பான். அவனுக்கு அமைதிங்கிறதே இருக்காதான். இங்கே பணக்காரோட பிச்சைக்காரன் அமைதியாக இருப்பான். இது இந்த பூமி. ஒருத்தர் வந்தாராம், வந்துட்டு என்ன பண்ணாராம், கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தாராம். வந்துட்டு சுற்றி பார்க்கும்போது இந்த சேரி பகுதிக்கெல்லாம் போயிருக்கிறாரு. போனால் உடனே அந்த போய் பார்த்த உடனே பூரா அங்கிட்டு சாக்கடை ஓடுது, எங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் சின்ன பிள்ளை தூக்கி மேலே தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான், அந்த மண்ணில் பிறண்டுக்கிட்டு இருக்கேன். இவன் இந்த ஃபில்ட்ரு வாட்டர் தவிர வேறு வாட்டர் வாங்கி குடிச்சா ஒரு நோய் வந்துடுது. இவரெல்லாம் எப்படிப்பா நோய் இல்லாமல் இருக்காங்க அப்படி யோசிச்சுட்டு, உண்மையிலே கடவுள் ஏதோ ஒன்று இருக்காருப்பா, இப்படி இருந்தும் கூட சந்தோஷமாக இருக்கான், சிரிச்சுக்கிட்டு இருக்கான், மகிழ்ச்சியாக இருக்கேன், எப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கடவுள் ஒருத்தர் இருந்து அவங்கெல்லாம் காப்பாற்றுறாருன்ட்டு போனாங்க. அந்த மாதிரி இந்த பூமியில் பிறக்க வைக்கிறது கூட இந்த நாட்டில், இந்த ஊரில், இந்த நாளில் பிறக்கணுங்கிறது கூட பகவான் நிர்ணயம். என்ன செய்கிறாருன்னா அவர் தான் நிர்ணயம் பண்ணுறார், ஒன்றால் கிடையாது அப்படிங்கிறது. நம்மளுக்கு சாய்ஸே இல்லை. இப்போ +2 பிடிச்ச விட இந்த பிஎஸ்சி எம்காம் எம்ஏ அதெல்லாம் முன்னாடி எப்படின்னா சாய்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க் கம்மியாக வாங்கினாலும் காசை கொடுத்து போயிடலாம். அது மாதிரி கடவுள்கிட்ட போய் கொஞ்சம் லஞ்சம் தர்றேன், எனக்கு இந்த பிறவியை கொடுங்க, இன்னாருக்கு மகனாக பிறக்க வைக்க சொல்ல முடியுமா?
இப்போ மெடிக்கல் கூட படிக்க முடியாது தெரியுமா? மந்திரி மானாக இருந்தாலும் குறைஞ்ச நீட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி ஒரு சட்டம் வந்துருச்சு, நீட்டில் வந்து பாஸ் பண்ணாமல் நீ நல்ல காலேஜுக்கு போகிறதுனா லஞ்சம் கொடுத்து போகலாம். ஆனால் நீட்டில் பாஸ் பண்ணால் மெடிக்கலுக்கு நுழைய முடியாதுல்ல. மந்திரி மகனாக இருந்தாலும் நுழைய முடியாது, யாராக இருந்தாலும் போக முடியாது. அப்படி தானே ஒரு சட்டம் இருக்குது இப்போ, ரூல்ஸ். அது மாதிரி கடவுள்கிட்டலாம் நம்ம சாய்ஸே இல்லை. அவர்கிட்ட போய் நம்மெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாருங்கிறார். என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து கர்ம வினைகளை எல்லாம் கால்குலேட் பண்ணி நம்மளை படைக்கிறாரு. நேரடியாக படைக்கிறாருன்னா அவருக்கு நேரடியாக படைக்கிற சக்தி இல்லையா? மாயையை தன் வசம் வைத்து கொண்டு படைக்கிறார். மாயை இல்லாட்டி அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. மாயையை வச்சுக்கிட்டு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். ஆனால் அவருடைய மேற்பார்வையில் எல்லாம் நடக்குது. அரண்மனையில் ராஜா இருக்காருனாலே வேலை ஒழுங்காக நடக்கும். நீங்கள் ஆஃபீஸில் முதலாளி இருக்காருன்னு பாருங்கள், ஒரு வேலை கொஞ்சம் எல்லாம் கவனமாக பார்ப்பான். முதலாளி இல்லைன்னு தெரிஞ்சுன்னா உள்டா போகணும். சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு தெரிஞ்சாலே போதும், ஒழுங்காக வேலை நடக்கும். கடவுள் என்ன உலகம் பூரா இருக்க சிசிடிவி கேமரா யார்? கடவுள் தான். அவர் எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டு இருக்கின்றார், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். இதில் இன்னொன்று இருக்குது, எல்லாவற்றையும் தூண்டுகிறார், ஆட்டுவிக்கிறார், ஆடுகிறேன்னா நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. தப்பை பண்ணிவிட்டு நான் செய்யலை, என்னை கடவுள் தான் செய்ய வச்சார். ஏன்னா எல்லாம் அவர் தானே செய்கிறாரு. அப்புறம் தப்பை பண்ணிவிட்டு நான் தான் செய்ய வைக்கிறார். அப்போ என்ன பண்ண, திருப்பி 4 அடி கொடுத்து, இது நான் அடிக்கலை, கடவுள் தான் அடித்தார்னு சொல்லி 4 அடி கொடுத்துட்டு நான் தான் அடித்தார்னு சொல்லணும். நிறைய பேர் அப்படி தான், இப்படி சைடு எஃபெக்ட் இதெல்லாம். அதனால் கவனமாக, கடவுள் அனைத்தையும் செய்கின்றார். மாயையின் திணையோடு நம்மளுடைய கர்ம வினைகளை எல்லாம் கால்குலேட் பண்ணி அவருடைய செயல் நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவருடைய செயலை பற்றி சொல்கிறாரு. அடுத்து மோட்ச சாதனம், துயரத்திலிருந்து விடுபட வழி என்னங்கிறது பக்தியை பற்றி ஆரம்பிக்கிறாரு. நாளைக்கு அந்த பக்தியை பற்றி நாளை கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.